மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஏட்டி சாலம் உன் புருஷனும் செவமும் வெள்ளை எந்திரிச்சு வெளியில போனாங்களே, என்ன சமாச்சாரம்? ஏதோ ஜோலி விஷயமா கங்காணியார பார்க்க போயிருக்காங்க, வந்துருவாங்க. அவங்க அப்பே மாதிரியே கால்ல சக்கரத்தை கட்டி சுத்துறாளே. அண்ணி என்ன புள்ள இங்க பாத்தீங்களா? நம்ம நம்பி என்ன அழகா பொம்மை செஞ்சிருக்கான்னு. நம்ம நம்பியா செஞ்சிருக்கான்? எம்புட்டு அழகா செஞ்சிருக்கான் புள்ள. ஆச்சி இத பாருங்களேன், இத கொஞ்சம் பாருங்க. என் மவன் நம்பி எவ்வளவு அழகா பொம்மை செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல ஆச்சி, பார்த்த உடனே படத்தை எல்லாம் அப்படியே வரையறான். எவ்வளவு திறமையா இருக்கான் என் மவன். எங்க காட்டு தடி நந்தீஸ்வரல்ல. ஈஸ்வரா, என் பேரே கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவனாச்சே. அவனுக்கு எல்லா வித்தையும் தன்னால வந்துருல, அவனே கத்துக்கிடுவான். ஏச்சி, கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தா இப்படிதான் திறமசாலியா இருப்பாங்களா? சித்திரன் பரதாரத்தில் சிந்தையன் வைத்தோர் கீர்த்திமான் வகுத்த கார்த்திகையில் வந்தோர் அப்படின்னு பாட்டே இருக்குல்ல. ஆச்சி, பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏட்டி சாலம், உன் புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கியா? இல்ல, அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் என்னதான். தெரிஞ்சுக்காத்தா, நல்லா தெரிஞ்சுக்க. ஏச்சி, ஜாதகம்ன்றது உண்மையா? அதுல ஒருத்தன் செத்துருவான்னு இருந்தா செத்து போயிடுவானா? ஜாதகம் கணிச்சது உண்மைன்னா கண்டிப்பா நடக்கும்ல. அதுலயும் நம்ம கங்காணியார் மாதிரி ஆள் ஜோசியம் சொன்னா அப்படியே பழிச்சிரும். கங்காணியா நல்ல ஜோசியம் பாப்பாரா? அவங்க குடும்பத்துக்கே பொழப்பே இதுதான். நம்மள அவங்க அப்பே ஜோசியம் பார்த்து சொன்னாண்டா, அப்படியே சாமியே நேர்ல வந்து சொன்னா மாதிரி பலிக்கல. இந்த காந்திமதி புருஷனுக்கு தண்ணியில கண்டோம்னு அவன்தான் சொன்ன. என்னாச்சு? அப்படியே நடந்துருச்சுல்ல. காந்திமதி இருக்காளே, பட்டாளத்தை கூட சேர்ந்துக்கிட்டு ஜோசியத்துல பொய் சொல்றான்னு பழிய போட்டுட்டான். அன்னைக்கு சத்தியம் செஞ்சான், ஏன் ஜோசியத்தை நம்பாம பொய்ன்னு சொன்ன அவங்க குடும்பத்துக்கும் அம்மா குடும்பத்துக்கும் சித்தாலும் ஜோசியம் பார்க்க மாட்டேன்னு. ஜாதகமும் சொல்றவரும் உண்மையா இருந்தா ஜோசியம் அப்படியே பழிச்சிரல. அதுக்காக தான் மாமா கங்காணியார வர சொன்னாங்களா? என்னட்டி சொல்லுதா? கங்காணியார வர சொல்லிருக்காங்களா? என்ன விசேஷம்? இல்ல, நம்ம அண்ணாமலைக்காக 2-3 மாப்பிள்ளையோட ஜாதகம் வந்திருக்கான். அதுக்காக குருக்களையும் கங்காணியரையும் வர சொல்லிருக்காக. வந்திருக்க ஜாதகத்துல ஏதாவது ஒண்ணு அண்ணாமலைக்கு பொருந்திருச்சுன்னா அடுத்த மாசமே என் மவளுக்கு கல்யாணம் இல்ல. ஏட்டி அண்ணாமலை, எங்கிட்ட வா. இங்க பாரு, வந்திருக்கிற ஜாதகத்துல ஏதாவது உனக்கு பொருந்திருச்சுன்னா அப்புறம் டும் 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 பிபி தான். நல்லா மனசுல வாங்கிக்கிடு, சொல்லிவிட்டேன். சாமி, எனக்கு எந்த ஜாதகமும் பொருந்தக்கூடாது. என்ன பட்டாளத்தார, அண்ணாமலைக்கு கல்யாணம் நடக்க போகுது, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை வீட்டை விட்டு போக போகுதுன்னு மனசு வருத்தமா இருக்கும். அந்த வார்த்தை சொல்லாதீங்க. அண்ணாமலை வீட்டை விட்டு போயிடுவாங்கிற வார்த்தை சொல்லாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஐயா, பொண்ணுங்க கல்யாணம் ஆச்சுன்னா பிறந்த வீட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு போறது சகஜம் தானே. இதுக்கு எதுக்கு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணாமலை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது.
அதனால தான் வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்கறேன். அதுக்கு ஏத்த போல 3 ஜாதகம் கூட வந்திருக்கு. ஏன் நாடி ஜோசியக்காரன் ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நம்ம தவசி கூட குறுக்கலையா கூப்பிட போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள எனக்காக ஒரு தரம் அண்ணாமலை ஜாதகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். எங்க அப்பா காலத்துல பண்ண சத்தியத்தை மீற சொல்றீங்களா? ஆச்சி வாங்க. என்னய்யா சோமா இருக்கீங்களா? உங்க தயவு. இருங்க ஐயா. நீங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். வாங்க குருக்களையா. நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க வாங்க. நமஸ்காரம். உட்காருங்க. நமஸ்காரம். பட்டாளத்தாரே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க ஆத்துல ஒரு சுப முகூர்த்தம் நடக்க போறது. இவ்வளவு பெரிய ஜோசியால பக்கத்துல வச்சுன்னு என்ன போய் ஜோசியம் பார்க்க சொல்றே. சரி பார்த்துடுறேன். பார்க்கும்போது ஏதாவது தப்பு வந்தாக்க தயங்காம சொல்லிடுங்க. குருக்களையா, உங்களுக்கு அவையடக்கம் ரொம்பவே ஜாஸ்தி. இந்தாங்க குருக்களையா, கொடுங்க. இது அண்ணாமலையோட ஜாதகம். அண்ணாமலையாரே, என் பேத்தி விரும்புற மாதிரி அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே கிடைக்கணும். ஈஸ்வரா, நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. குருக்களையா, 3 ஜாதகம் வந்திருக்கு. பொறுத்து எப்படின்னு பாருங்க. பார்த்து சொல்லிடுறேன். கடவுளே, எந்த ஜாதகமும் பொருந்தக்கூடாது, எந்த ஜாதகமும் பொருந்தக்கூடாது. ஏ, இது வேற நேரங்காலம் தெரியாம கத்திக்கிட்டு கிடக்கும். ஐயா, அந்த கெவிலி எச்சத்தை விரட்டுல. வீடுனா பள்ளி இருக்கதான் செய்யும், அது கத்ததான் செய்யும். அது பாட்டு கத்திட்டு போட்டுமே, உனக்கு என்ன வந்துச்சு? குருக்களையா, நீங்க ஜாதகத்தை பாருங்க. அதான் அபசகனம் ஆயிடுச்சே, அது எதுக்கு பாத்துக்கிட்டு ஓரம் கட்டுங்க. அடுத்தது பாருங்க. கடவுளே, எந்த ஜாதகமும் பொருந்தக்கூடாது, பொருந்தக்கூடாது, எந்த ஜாதகமும் பொருந்தக்கூடாது. பையன் பேர் விநாயகமூர்த்தி, தோப்பனார் பேர் சுந்தரமூர்த்தி, கல்லிடக்குறிச்சி. ஓ, கல்லிடக்குறிச்சி சுந்தரமூர்த்தி பையனா? சரி சரி. சுந்தரமூர்த்தி பையனா? சுந்தரமூர்த்திக்கு 2 பையன்ல? மூத்த பையன் டாக்டர் படிச்சிட்டு இருக்கான். ஓ, ரெண்டுல செவ்வாய் இருக்கு பாருங்க. 2ல செவ்வாய், 7ல களத்திரஸ்தானம். இது செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு தானே பொருந்தும். சரி, பொறவேதுக்கு இதை பாத்துக்கிட்டே வேண்டாம். வேண்டாம். 2ல செவ்வாய், அது வேணாம். அது கடவுளே, எந்த ஜாதகமும் பொருந்தக்கூடாது, பொருந்தக்கூடாது, எந்த ஜாதகமும் பொருந்தக்கூடாது. பையன் பேரு சரவணன், மிதுன ராசி, மிதுன லக்னம், புனர்பூச நட்சத்திரம். இது பொருந்தக்கூடாது. குருவும் சனியும் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கான். புனர்பூசம் நட்சத்திரம்னா பச்சி அண்ணம், மரம் மூங்கில், கனம் தேவகனம். அண்ணாமலை மூல நட்சத்திரம், பச்சி செம்போத்து, மரம் மாமரம், கனம் ராட்சசகனம். நாம நட்சத்திரத்திலே பேர் பொருத்தம் சரியில்லையே. பொருத்தம் இல்ல. எதுக்கு இவ்வளவு யோசனை? எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரி. எதுவும் பொருந்தலையே. அப்போ இந்த 3 ஜாதகமும் பொருந்தலைங்கிறீங்களா? ஆமா. வேற ஏதாவது ஜாதகம் தான் கொடுங்க, பார்த்து சொல்லிடுறேன். சில ஜாதகம் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். சரிண்ணா. ஏழை நம்பி வெரசா வாளே விருட்டுன்னு போயிட்டு வந்துருவோம். வரேன் ஆச்சி. யாராவது வந்துற போறா. ஏழை என்னல செய்த? வா வாங்க சொல்றேன்ல. ஆச்சி,
ஆச்சி பட்டு வெட்டி பட்டு சட்டை எப்படி இருக்கு ஆச்சி? அப்படியே உங்க தாத்தா கணக்க மாப்பிள்ளை மாதிரில இருக்கு. வா வா சரி சரி. ஆமா நாம இப்ப எங்க போறோம்? இங்க பாரு, எங்க போற எதுக்கு போறேன்னு நீ வாயை திறந்து கேட்க கூடாது. உங்க அப்பாரும் அண்ணாரும் கேட்டா கூட நீ பதிலே சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லி கொடுவேன். ஆமா சரி. இங்க பாரு, அப்படி நீ வந்தே நீ கேட்டியே கலர் பென்சில் அது வாங்கி கொடுப்பேன். வா. எனக்கு கலர் பென்சில் வேணாம், வாட்டர் கலரும் பிரஷும் தான் வேணும். இந்த பாருல, அந்த கலர் பென்சிலுக்கு எம்பிடுத்துட்டோம், அதுக்கு தக்கனதே வாங்கி தருவேன். நீ மத்ததெல்லாம் கேட்க. அப்ப இந்த வேஸ்ட் எல்லாம் வேணாம், நீயே வச்சுக்க. வாங்கி தரேன் வாங்கி தரேன். அது கூட இந்த சவு மிட்டாயில கெடியாரல்ல, அதுவும் வாங்கி தரேன். வா, வா, வா. இந்த புள்ள என் மவன் நம்பிய பாரு, வேஷ்டி சட்டை மாட்டிக்கிட்டு மாப்பிள்ளை கணக்கா ஜம்முன்னு நிக்கிறத. ஆமா ஆமா, கையில ஒரு நாதஸ்வரத்தை கொடுத்தா நாயனுக்காரன் கணக்கா இருப்பான். ஏட்டி, அண்ணாம, சும்மா இருல. வா, வா. இருங்க இருங்க இருங்க, இவனுக்கு வேஷ்டி சட்டை மாட்டி எங்க கூட்டு போறீங்க? ஏட்டி சாலம் எனக்கு மாறலாம் ஒரே கவங்கட்டி கிடக்கு, அங்கன உடம்பெல்லாம் ஆய்வு புடிச்சுக்கிட்டு கிடக்கு. அதே இந்த கங்காணி போய் வைத்தியம் பண்ணிட்டு வரலாம். வா வா வா. இரு இரு, நீ வைத்தியம் பார்க்க போறங்கிற, இவனுக்கே வேட்டி சட்டை போட்டு கூட்டிட்டு போற? அது நான் ஒத்தையில போறேன்ல, துணைக்கு ஒரு ஆம்பளை வேணும்ல, அதுக்கிட்டே இவனுக்கு வேட்டி சட்டையை போட்டு கூட்டிட்டு போறேன். வாமல சுப்பையாகிட்ட சொல்லியிருந்தா அவன் போய் கங்காணியரை கூட்டிட்டு வருவான். நீ ஏன் லுங்குலுங்குன்னு அலையிற? என்னைய புரியாம பேசுதீரு. அங்க செல்லத்துக்கு ரெட்டை புள்ள பிறந்திருக்கு, அவன் கங்காணியா கூடவே ஒத்தாசைக்கு இருப்பேன். இங்க நம்ம சிரம்பல் தானே, அதே நான் அங்கன போய் மருந்து வாங்கிட்டு வரலான். அப்படின்னா கொஞ்சம் இருங்க ஆச்சி, நானும் உங்க கூட வரேன். எனக்கும் 2 நாளா ஒரே இருமலா இருக்கு. இந்த பாரும்ல, சீக்குக்காரவ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போனா நோவு தீராதுன்னு சொல்லுவாங்க. நான் முன்னால அங்கன போய் அங்க இருந்துகிட்டு கங்காணியா அனுப்புறேன். நீ வா 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 வா. இல்ல நம்பி, உனக்கு இந்த வேட்டி சட்டை கேவலமா இருக்குல்ல. இருக்கட்டும், உன் வேலையை பாரு. பாரு ஏட்டி, உனக்கு வரே வயித்தறிச்சலா இருக்கு. இன்னும் 3 வருஷம் செட்டுச்சுன்னா இவந்தே ஆம்பளை கணக்கா எல்லா காரியத்தையும் பார்க்க போறவே. உங்க அப்பே நீ மட்டும் மூலையில உட்காந்துக்கிற வேண்டி. ஆமா, அவனுக்கு 3 வயசு கூடுறதுக்குள்ள என்ன 30 வயசு கூடி நான் மூலையில போய் உட்கார்ந்துட போறேன். பேச வந்துட்டு பாரு நீ ஒண்ணு. நீ வாழ நீ வாழ. இல்ல மைனர் வேட்டி இழுத்து பிடிச்சுக்கல, விழுந்துற போது அப்புறம் பட்டாளத்துக்கார மகன் வேட்டி அவுந்துருச்சுன்னு கேவலமா பேச போறாங்க. புடி புடி, அப்பாரு மரத்தை காப்பாத்தல. சரி சரி, உன் வாயை மூடு. என் மவன் ராஜா கணக்கா நடந்து போறத பாருங்களேன். விசாலம், எங்க அக்கா சின்ன பையனுக்கு வெயிட்டு கட்டி இழுத்துட்டு போறத பார்த்தா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். எங்க அக்கா பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. போறது ஏதாவது ரொம்ப இழுத்துட்டு வந்து நிக்கும் பாரு. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஐயா நம்பி கதவை புடில. டாக்டர், நீங்க சிவகிரிக்கு வரும்போது இந்த இம்சையை மட்டும் கூட்டிட்டு வராதீங்க. தேங்க்யூ சார். ஏன்டா இப்படி கடிக்கிறவரா? இல்லடா, அவளுக்காக தானே சொல்றேன். இப்போ பாலிசி லேப்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோ. அதுக்கு இப்படியாடா கடிக்கிறது? இல்லடா, லேப்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோ. என்ன தானே கேப்பா, அப்ப நான் தானே பதில் சொல்லிட்டு இருக்கணும். அடடே, என்ன ஆச்சு? யாரு? கௌரி சங்கரா? என்ன நல்லா இருக்கேன். உங்க உடம்புக்கு எதுவும் சௌகரியம் இல்லையோ? வழக்கமா கங்காணியார்கிட்ட தானே காண்பிப்பே. இப்ப என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அந்த வயசானவங்கிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மருந்து வாங்கி சாப்பிடுறது? ஏன் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா எனக்கு உடம்பு கொத்துக்கூடாதோ? அதுக்கு பேரங்கிட்ட காமிச்சு மருந்து வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். ஆச்சி, என்னது இது? ஆஸ்பத்திரிக்கு போய் பட்டு சட்டை போட்டுன்னு வந்திருக்காங்க. அது அண்ணாமலைக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொல்லி எனக்கு பட்டு வேட்டி சட்டை போட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அண்ணாமலைக்கு மாப்பிள்ளையா? என்னவன் ஆஸ்பத்திரிக்கு வந்து அண்ணாமலைக்கு மாப்பிள்ளை பார்க்க போறதா வளரன்னு இருக்கா? அது ஒண்ணு இல்லையா, நான் மருந்து வாங்க போறேன்னு சொன்னா இந்த பையன் வரமாட்டேன், அண்ணாமலைக்கு மாப்பிள்ளை வாங்க போறேன்னு சொல்லி இவனுக்கு இந்த உடுப்பெல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். வாயா வா, வந்து என் உடம்புல எம்புட்டு பித்தம் எம்புட்டு வாயு இருக்குன்னு லிஸ்ட் பண்ணி சொல்லுவா. ஆச்சி, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்ணல. வேணும்னா நான் உங்க வீட்டுக்கே வந்து செக் பண்றேனே. இல்லையா, இருக்கட்டும், இங்கனையே பாருவா. வா, வந்து சொல்லுவா, வந்து பாருவா. வா. ஏய், ஜாக்கிரதாடா. ஐயா, வா, வந்து சொல்லு. டேய், உங்க ஆச்சிக்கு ஏதாவது பைத்தியத்தையும் பிடிச்சு கொடுத்தா அதை அவங்க கிட்டயே போய் கேளுங்க.
பாத்துடா. வாயா செத்த நெல்லு. என்னாச்சு? என்ன உடம்புக்கு? என் உடம்புக்கு ஒன்றும் இல்லையா. நான் எப்பவும் இந்த குயில் மார்க்கு சுருட்டத்தையும் குடிப்பேன். அதை ஏதோ படத்தை மாற்றி குடிச்சிட்டேன் போல இருக்கு. தொண்டையெல்லாம் ஒரே கரங்குது. வேற ஒன்றும் இல்லை. இப்படியே எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா இந்த கங்காணி அங்கிட்ட காமிச்சு ஊறணும் சாப்பிட்டேன்னா எல்லாம் சரியா போயிரியா. நான் வந்த விஷயமே வேறய்யா. அண்ணாமலைக்கு அவங்க அப்பாரு ஜாதகம் பார்க்காக ஐயா. ஐயா நான் உங்களை தாயா மலை போல நம்பிக்கை இருக்கேன். அண்ணாமலைய நீங்க தாயா கண்ணாலம் பண்ணிக்கிடணும். அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் கண்ணாலம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த 2 குடும்பத்துக்கு இருக்கிற பகையெல்லாம் போயிரும். ஐயா சண்டை சச்சரவெல்லாம் போய் 2 குடும்பமும் சந்தோஷமா சேர்ந்து இருக்கு ஐயா. ஐயா அண்ணாமலை உங்களையே தாயா நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அது இந்த கிழவிக்கு தெரியும் ஐயா. இந்த கிழவி கண்ணை மூடுறதுக்குள்ள அண்ணாமலையை நீங்க கண்ணாலம் பண்ணிக்கிடுங்க ஐயா. கண்ணாலம் பண்ணிக்கிடுங்க. ஆச்சி, நான் அண்ணாமலையை நேசிக்கிறேன். ஆனா அவகிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லையே. என்னையா அப்படி சொல்லிட்டிய? அவ என்ன பட்டணத்து பிள்ளையா பட்டுன்னு சொல்றதுக்கு? அவ ஒரு பச்சை குழந்தையா. அவளுக்கு அப்படியெல்லாம் சொல்ல தெரியாது. அவ உங்களையே தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அது இந்த கிழவிக்கு தெரியும். இத பாருங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணி கண்ணாலத்தை முடிச்சுக்கிடுங்க. அப்படி எதுவும் நடக்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் அண்ணாமலையை கூட்டிட்டு வந்து உங்க கையில ஒப்படைக்கிறேன். அவளை எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போய் கண்ணால படைச்சுக்கங்க சாமி. ஐயா அப்படியாவது இந்த 2 குடும்பம் பகையா தீரட்டையா. சொன்னா கேளுங்க ஐயா. கவலைப்படாதீங்க ஆச்சி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வருத்தப்படாதீங்க. நம்பலாம்லையா? நம்பலாம்ல. டேய், என்ன இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஆச்சியோட வந்து செக் பண்ணலையா நீ? செக் பண்ண, சுருட்டு கொஞ்சம் பிராண்ட் மாத்தி அடிச்சதுனால காஃப், அவ்வளவுதான். உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியா போயிடும். நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும். வருத்தப்படாதீங்க. என்ன நம்பி, போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்டா? ஆமா சார். கத்து கொடுக்குறீங்களா சார் போட்டோ பிடிக்க? கண்டிப்பா கத்து கொடுக்கலாம். அதுல என்ன இருக்கு? ஐயா எனக்கு கூட ரொம்ப நாளா ஒரு ஆசை, என்ன ஒரு பெரிய போட்டா பிடிச்சி நடுவுட்ல மாட்டணும்னு. இந்த ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா கணக்கா நான் ஒரு போஸ் குடிக்க, நீ போட்டா பிடிக்க எடுத்துடலாம். அதுல என்ன இருக்கு? இந்தா கொஞ்சம் கடுக்கா இருக்கும், வாயில போட்டு அப்படியே மென்னுக்கிட்டே இரு, சரியா போயிடும். ஒன்றும் கவலைப்படாத. உங்களுக்கு சரியாவே தூங்கலையா? கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்றாரு. மந்திரிச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மந்திரிக்கணுமா? எதுக்கு மந்திரிக்கணும்? என்ன பேயா பிடிச்சிருக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, ராத்திரி கோயிலுக்குள்ளே இருந்தான்ல, நந்தி சாமியை பார்த்து பயந்துருக்கிறாப்புல. வர பிரதோஷத்துக்கு நந்திக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணிடுங்க, சரியா போயிடும். இந்த ராத்திரிக்கு ஒன்று, காலில் ஒன்று, கஞ்சி சோறு மட்டும் கொடுங்க, வேற எதுவும் கொடுக்காதீங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்கம்மா. என்ன சங்கத்தேவரே, எப்படி இருக்கு? பரவாயில்லையா? கை கால் தான் குளராடி போச்சு. ஏன் புள்ள கண்ணை கசக்குற? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போம். ஐயா அதற்கு அழுதுட்டு நிக்காத, கண்ணை தொடச்சுக்க புள்ள. வரணுங்கய்யா. ஏன் புள்ள குழந்தைங்க 2 அழுகுதுங்க? சின்னவன் அழுகுறானா பெரியவன் அழுகுறானா? 2 ஒரே நேரத்துல பிறந்ததால யார் அழுதுன்னு யாருக்குமே தெரியல. வாங்க உள்ள வாங்க. வா புள்ள.
செல்லம்மா, அன்னைக்கு ஆச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இங்க வந்திருந்தாங்களா? ஆச்சி இங்க வரலையே. நிஜமாவா சொல்ற? ஆச்சி இங்க வரல? நிஜமா தான் சொல்றேன். நான் வீட்டை விட்டு எங்க போறது? கைப்பிள்ளக்காரி இங்கதான் கிடைக்க. ஆச்சி இங்க வந்தா எனக்கு தெரியாம போயிடுமா? இல்ல பிள்ளை, மருந்து வாங்கணும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம செவலை இல்லைன்னா முத்துவை கூட்டு போங்கன்னு சொன்னேன். வேண்டாம், நம்பியை கூட்டு போறேன்னு சொன்னாங்க. பிறகு 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. செல்லம்மா, கங்காணியர் ஏதோ மருந்து கொடுத்தாரா? எனக்கு தெரியாம அவர் என்ன மருந்து கொடுக்க போறாரு? நான் இங்கதான் இருந்தேன். ஆச்சி வரலையே. என்ன ஆச்சி வீட்டுக்கு வராத பெரிய குத்தம் மாதிரி யோசிக்கிற? ஒன்னும் இல்ல புள்ள, ஆச்சி அண்ணாமலையோட வாழ்க்கையில ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்ற? அவங்க வந்துட்டாங்க, அப்புறம் பேசலாம். தவசி தம்பி, அண்ணாமலை சாமியோட சக்தி உங்களுக்கு தெரியல. நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம கோயில் நட சாத்தினதுக்கு அப்புறம் 2 பேரும் கோயிலுக்குள்ள காவலுக்கு போறீங்க. இப்படிதான் நான் சின்ன பையனா இருக்கும்போது பல விஷயம் பையன் இருந்தால அதான் விந்தி விந்தி நடப்பானே. அவன் 6 சொல்லியும் கேட்காம நான் நந்திசாமி கழுத்துல மணியை கட்ட போறேன்னு சொல்லிவிட்டு நட சாத்தினதுக்கு அப்புறம் கோயில் உள்ளார போயிருக்கான். அந்த நேரத்துல நந்திசாமி வலம் வந்துட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த இவன் பயந்து போய் நாக்கு தள்ளி கண்ணு பிதுங்கி செத்து போயிட்டான். இது உங்க அப்பாருக்கு கூட தெரியாது. அந்த நேரத்துல ஒரு பட்டாளத்துல இருந்தாரு. சரி, அதை விடுங்க. அண்ணாமலை கல்யாண விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க தான் நல்லா ஜோசியம் பார்ப்பீங்களே. அவ ஜாதகத்தை வாங்கி குருபலன் வந்துடுச்சா, அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆவான்னு பார்த்து சொல்ல வேண்டியதானே? ஏன் சிதம்பரம் நாடி ஜோசியம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இந்த பாருங்க, அண்ணாமலையார் வம்சத்துக்கும் ரத்னகிரி வம்சத்துக்கும் நாங்க ஜாதகம் பார்க்க மாட்டோம்னு எங்க தாத்தங்காலத்துல எங்க அப்பா சத்தியம் பண்ணி விட்டாரு. அண்ணாமலை இருக்கட்டும், நல்ல சிவத்துக்கு வயசாயிட்டே போதே, ஒரு நல்ல இடமா பார்க்க வேண்டியது தானே? பார்க்கணும் தான். முரட்டு பையன் அன்பையும் பாசத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த 2ஐயும் எப்போ வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கான். அது போகட்டும், விசாலத்துக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, இது சாதாரண வரட்டு இருமல் தான். இது சூரம் தர ஒரு 2 நாளைக்கு கொடுங்க, சரியா போயிடும். சரி. அம்மா அம்மா, நானும் கூட சங்கு தேவர் வீட்டுக்கு வரேம்மா. வீட்டுல சும்மா தானே இருக்கேன். வேண்டாம் வள்ளியம்மா, நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்கிட்டு இங்கே இரு. அண்ணன் வந்தா சொல்லிடு, நான் சீக்கிரமா வந்துடுறேன். மாமா, அண்ணன் வந்துருச்சுமா. எங்கம்மா கிளம்பிட்டீங்க? என்னம்மா? நீ எங்க போன? நான் சிவகிரி வரைக்கும் போயிட்டு வரேன். சிவகிரியில என்ன வேலை? சங்க திருவிழா டைம்ல மருத்துவ முகாம் நடத்தலாம்னு ஒரு ஐடியா. அதுக்காக பர்மிஷன்லாம் வாங்குறதுக்கு டாக்டர்லாம் மீட் பண்ணிட்டு வரேன். அப்புறம் திருநெல்வேலியில் நான் எடுத்த ஃபோட்டோ பிரிண்ட்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னாங்க. அது வாங்குறதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. சரின்னு திருநெல்வேலியே தங்கிட்டேன். ஃபோட்டோஸ் பாருங்கம்மா, எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. அட பாருங்கம்மா. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த என் மானத்தை காப்பாத்துவேன், நான் நினைச்சதை நிறைவேற்றி வைப்பேன்னு. ஆனா நீயும் இந்த வீட்டு ஆம்பளைங்க மாதிரி பொறுப்பில்லாம சொந்த வேலைக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தப்பாம பிறந்திருக்க. இந்த மாதிரி புள்ள எனக்கு வேண்டாம். இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணும், அந்த கோயிலை மீட்டு கொண்டு வந்து என் கையில ஒப்படைக்கணும். அந்த மாதிரி புள்ளதான் எனக்கு தேவை. அப்ப ஏமா என்ன டாக்டருக்கு படிக்க வச்சீங்க? நல்லது கெட்ட தெரியற மாதிரி ஏன் என்ன வளர்த்தீங்க? இதே ஊர்ல ஒரு முட்டாளாவோ முரடனாவோ வளர்த்திருக்க வேண்டியதானே உங்க மாப்பிள்ளை மாதிரி. It is your fault. I'm not a fool anymore. நீங்க சொல்றதை என்னால கேட்க முடியாதுமா. நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேல்ல? சொல்லு. அப்ப நீ இங்க இருக்க வேண்டாம், உங்க மாமா வீட்டுக்கே போ. ஆஸ்பத்திரி இப்ப கட்டணும்னு சொல்லி பணம் கேட்டல, 10 பைசா கூட என்னால தர முடியாது. மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே ஆஸ்பத்திரி கட்டிட்டு சந்தோஷமா இரு, நல்லா இரு. ചേച്ചി, ഞങ്ങൾ എന്തിനാ കോവപ്പെടുന്നത്? ആമ്പിള പസങ്ങ കിട്ടേന്ത് ഇതൊക്കെ മേലെ എതിർപ്പാക്കണ്ട. ഞങ്ങള് നനച്ച കാര്യം കണ്ടിപ്പായിട്ട് നടക്കും. നമുക്ക് പോവാം.
வாண்ணே உள்ள போலாம். இல்லம்மா நான் வரல. வாண்ணே உள்ள போலாம். உனக்கு பிடிக்குமேன்னு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன். வா. வாண்ணே. என்னண்ணே சாப்பிடவா? வாண்ணே. வள்ளி நான் மெட்ராஸ் போகிறேன். நீ போய் துவைச்ச துணியெல்லாம் எடுத்து என் ரூமில் வை. பேக் பண்ணணும். பட்டணத்துல யார் இருக்காங்க? ஃப்ரெண்ட் இருக்காம்மா, சொன்னது செய். அம்மா வைராங்கன்னு தானே நீ ஊரை விட்டு போறேன்னு சொல்ற. அம்மா ஏன் தெரியுமா அப்படி பேசினாங்க? மாமா இப்பதான் வந்து கோவில் திருவிழாவை நிறுத்தணும், மாப்பிள்ளை ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போனாரு. அதான் அம்மா அப்படி பேசினாங்க. உன் மேல அவங்களுக்கு கோபம் இல்ல. இப்ப வேணாலும் பாரு, வெளியில போயிட்டு வந்துட்டு கோவில் திருவிழாவை நிறுத்ததை பத்தி தான் பேசுவாங்க. நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிடாத. என்ன இங்கே இரு. கையெடு. விவரம் இல்லை உனக்கு? எதை வச்சு நான் இங்க இருக்கணும்? என்னால முடியாதுமா. நான் யாரையும் பழி வாங்க முடியாது. நான் இங்க இருந்தேன்னா நானும் புருஷ மாதிரி ஆயிடுவேன். வேணாம், நான் போகணும். நான் இந்த வீட்டை விட்டே போகணும். ஒரு வேலை செய், நீயும் என்னோட வந்துரு. நீ இங்க இருந்தேன்னா வேணாம், வா நம்ம 2 பேரும் எங்கேயா போய் பிடிச்சிக்கலாம். அண்ணே நான் உன்னை சொல்லட்டா? நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கல்ல, நீ வைத்தியத்துக்கெல்லாம் படிச்சிருக்க. உனக்கு பட்டணம் தான் சரியான இடம். நீ பட்டணத்துக்கு போயிடு. நான் படிக்காதவா, எனக்கு இந்த ஊரை விட்டா வேற ஒன்றும் தெரியாது. நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் கூட வரல. ஆனா நீ போயிடு. என்ன உனக்கு தான் இந்த ஊரு இங்க இருக்கிறது எதுவும் பிடிக்காதுல்ல, அதனால நீ போயிடு. ஆனா எனக்கு இந்த ஊரு பிடிக்கும், இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். நம்ம கோயில் இல்ல, நம்ம கோயில் ரொம்ப பிடிக்கும். அம்மா மாமா இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிக்கும். நான் இதெல்லாம் இழக்க முடியாது. நான் இங்கே இருக்கேன். ஆனா நீ பட்டணத்துக்கு போயிடு. நீ போக வேண்டாம், நான் இனிமே சொல்ல மாட்டேன். என்ன நான் பிறந்ததுல இருந்து அப்பாரு முகத்தை கூட பார்த்தது கிடையாது. அம்மா கோயிலு நினைச்ச நேரத்துல கொஞ்ச நேரம் கூட என்னை பத்தி நினைச்சிருக்க மாட்டாங்க. மாமா என்ன லூசுன்னு சொல்லி நான் லூசு மாதிரியே ஆயிட்டேன். இத்தனை நாள் வள்ளி சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறதுக்கு நீயாச்சும் இருந்த. இப்ப நீயும் பட்டணத்துக்கு போயிட்டா, என்ன கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் வேலைக்காரி வளர்த்த புள்ளதானே, பரவாயில்ல. ஆனா நீ பட்டணத்துக்கு போயிடு, இங்க இருக்காதன்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ இங்க இருந்த வரைக்கும் மாமா என்கிட்ட முகம் கொடுத்தாவது பேசினாங்க. இனிமேல் அது கூட பேச மாட்டாங்க. அம்மா கோயில்னே இருப்பாங்க. எனக்குன்னு யாரும் இல்ல. நான் இந்த வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில கிடக்க. நீ பட்டணத்துக்கு போயிடு. ஆனா நீ போன 6 மாசத்துக்குள்ள உனக்கு ஒரு தந்தை வரும். வள்ளிய பாத்துக்க யாரும் இல்ல, அவன் செத்து போயிட்டான்னு. தந்தை வரும், அது பார்த்தேன்னா என் முகத்தை ஒரு தடையாவது வந்து பார்த்துட்டு போயிடு.
அம்மா என்னம்மா? இந்த கிளாஸ்ல இருந்த பாலை புது பாலை கலந்துட்டியா? ஆமா. ஏமா கலந்த? கலக்க கூடாதுன்னு தனி எடுத்து வச்சிருந்த. இப்ப பாரு, நல்லா இருக்கிற பாலும் கெட்டு போச்சு. கத்தாதடி, மறந்துட்டேன். எதை மறக்கணுமோ அதை மறக்காத. தேவையில்லாதல ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நினைச்சு நினைச்சு வேதனைப்படு, வருத்தப்படு. ஏண்டி குழவி மாதிரி கொட்டுற? நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்த, நாளைக்கு உனக்கு புருஷனா வருவ நல்லா நாக்கு இழுத்து வச்சா இருப்பான். நான் கருத்தாலும் தெத்த தெத்தன்னு பேசி அவனையும் கொட்டுவேன். என்ன தம்பி, திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? நல்லா இருக்குமா உங்க கதை? வீட்டுக்கு வர்றவங்கள விரட்டுவீங்க போல இருக்கு. வணக்கங்க. ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், உங்க ஞாபகம் வந்தது. மார்க்கெட்ல புதுசா வீசிங்க்கு மருந்து விட்டுருக்காங்க, ட்ரையல் மருந்து. அது உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு. இந்தாங்க 15 days விடாம எடுத்துக்கணும். வாங்கம்மா. பரவாயில்ல, எடுத்துக்குங்க. உட்காரலாமா? உட்காருங்க. தேங்க்யூ. ஓ, இந்தாங்க. இது என்ன? பெரிச்சம்பழம். எதுக்கு? உங்க வீசிங்க்குங்க, நல்லது, எடுத்துக்கோங்க. வாங்கிக்கம்மா. எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துட்டு வாமா. கடுங்காப்பி பிடிக்குமா உங்களுக்கு? எது கடுங்காஃபி? பால் இல்லையா? தொழுவத்துல 100 மாடு கட்டியிருக்கு, கறக்க தான் ஆள் இல்லை. நாங்க என்ன உங்களை மாதிரி பணக்காரங்களா? சாந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. இவளுக்கு வீட்டுல உட்காந்து தின்னு தின்னு கொழுப்பு எடுத்து போயிருக்குது. வேலை வெட்டி எதுவும் இல்லைல்ல, அதான். முதல்ல ஒரு வேலைக்கு அனுப்பிச்சு விடுங்க, கொழுப்பெல்லாம் இறங்கிடும். வேலை வாங்கி தர்றது? வாங்கி தரேங்க. இந்த கோவத்தை பார்க்க தாங்க நான் வந்தது. இது உங்களுக்கு அதிகமா தெரியல? இல்லையே. தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா ஜோக்கு சொன்னேன். நான் வரேன். வள்ளியம்மா எப்படி இருக்கா? என் தங்கச்சி பேர் வள்ளியம்மான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாட்டி வந்திருந்தீங்கல்ல, அப்போ நீங்க தான் உங்க தங்கச்சியை பத்தியும் சொன்னீங்க, அவ பேரையும் சொன்னீங்க. சொன்னேனா? ஆமா தம்பி, சொன்னீங்க. எப்படி இருக்கா? எங்க அம்மா வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி அம்மா அப்பா இல்லாத ஒருத்தர் கட்டி கொடுத்துட்டாங்க. அவர் என்னடான்னா இவகிட்ட பாசமா இருக்கிறது இல்லை, அன்பு செலுத்துறது இல்லை. இவ காட்டுற பாசத்தை கூட அவரால் புரிஞ்சிக்க முடியலன்னா பாருங்களேன். எங்க எல்லாருக்கும் அவளை நினைச்சதான் வருத்தமா இருக்கு. ஐயோ, ஐம் சாரிங்க. என் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்க. வரேன். சரி தம்பி, வாங்க. சாரிங்க, சொல்லிட்டு போலன்றதுக்காக கிளாஸை கீழே போட்டிங்களே, மன்னிச்சிருங்க. போயிட்டு வரேன். நான் ஒன்றும் உங்களுக்காக கிளாஸை கீழே போடல. ஓஹோ, நான் நினச்சேன் எனக்காக தான் கிளாஸு கீழே போட்டிங்கன்னு. பார்த்து லைட்டாக பிடிச்சிக்கோங்க, மறுபடியும் கீழே வந்துருச்சுன்னா சொட்டையாயிட போகுது. வரேங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வெறுமனே சங்கு திருவிழான்னு போட்டிருக்கீங்க. திரு சங்கு திருவிழான்னு போடுங்க. சரிப்பா. இதை பாரு, வம்சத்து பேர்ல தப்பு தப்பா போட்டுறீங்க, அதெல்லாம் சரி பண்ணி போடுங்க. சரிப்பா. அப்புறம் அந்த நோட்டீஸ் அளவு ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் பெரிய அளவுல போடுங்க. சரி. எத்தனை கலர்ல போட போறீங்க? ஒரு 4-5 கலர்ல போடுறேன். போடுறது போடுறீங்க, நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி பச்சை, நீலம், சிகப்பு, மஞ்சள்னு போடுங்க. சரிப்பா. இங்கிலீஷ் கலர்ல போடுறேன்னு சொல்லி கெடுத்து போடாதீங்க. ஆமா, ஏன்னா இதுதான் நான் கடைசியா நடத்த போற சங்கு திருவிழா. ஐயா, அட இன்னும் 12 வருஷம் கழிச்சு தானே அடுத்த சங்கு திருவிழா வரப்போகுது. அதை தவசி தானே பார்க்க போறாங்க, அதுக்கு தான் சொன்னேன். தவசி ஐயாவே நடந்துட்டுங்க, அதுக்காக இப்படி சொல்லக்கூடாதுங்க ஐயா. சரி சரி. நல்ல சிவா, என்னப்பா? நல்ல இப்ப கிட்ட பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துட்டியா? பண்ணிட்டேன்ப்பா. ஒரு நிமிஷம். கணக்கு பிள்ளை கிட்ட கொடு.
பொய்யாமொழி வம்சம் பந்தாமுருகிட்ட யார் வசூலுக்கு போனது? உன்னதான் ஐயா. பந்தாமுருகன்ட்ட நான் தான் வசூல் போயிருந்தேன். அவன் என்னன்னா வாய்க்கு வந்த பிள்ளாம் பேசுறான் ஐயா. ஏன்டா வசூல் பண்ணி நான் என்ன வாக்கட்டையா போட்டுக்கிற போறேன்? காலங்காத்தால கடங்கார பைய மாதிரி கடை மாட்டி வந்து நிக்கேன்னு பேசுறான் ஐயா. உங்க முகத்துக்காக விட்டு வந்தேன். இல்ல அட்டி பிச்சை இருப்பேன். இவங்க கூட சேர்ந்து உனக்கு முரட்டுத்தனம் வந்துருச்சா? அப்படிலாம் இல்லைங்கய்யா. இந்த பச்சமுத்து ஐயா, நீ போய் பந்தாமுருகனை பார்த்து அவர் எவ்வளவு வசூல் பண்ணிருக்காரோ அதை கேட்டு வாங்கிக்க. அப்படியே மறக்காம ரசீது புக்கை வாங்கிக்க. ஏன்னா அது கையில இருந்தா ஏதாவது தப்பு தண்டை நடக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். சரிங்க. நல்ல சிவம் சொல்லுங்கப்பா. நான் பஸ்ல போனேன், சேகாலிகளுக்கு டீ வாங்கி கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி கோயில் பணத்துல எடுத்து செலவு பண்ணக்கூடாது. இல்லப்பா. உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா அண்ணன் கிட்ட கேளு, இல்ல என்கிட்ட கேளு. புரியுதா? சரிப்பா. சரிப்பா. ஆமா. யோ உனக்கு தான் சொல்றேன். ஆட்சி கேட்கறாங்க உரத்துக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லி கோயில் பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாது. அதை தூக்கி இதுல போடுறது, இதை தூக்கி அதில் போடுறது, இந்த கதையில வேணாம். எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது. கோயில் பணம் அந்த கணக்கு தனியா இருக்கணும். எந்த பயலும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. முக்கியமான விஷயம், கோமதி நாயகன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அவன் என்ன பண்ணாலும் ஏது பேசினாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருங்க. எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது நான் கடைசியா நடத்த போற சங்கு திருவிழா. நல்ல முறையில சிறப்பா நடக்கணும். அதுக்கு தான் மறுபடியும் சொல்றேன், ஜாக்கிரதை. ஆமா. என்னையா வசூலுக்கு பண்ணி என்னாச்சு? திருக்காட்டூர் வேதராம் வம்சம், கன்னிவாடி நாட்டராய் வம்சம் இங்கெல்லாம் வசூல் பண்ணிட்டு. சரி. மணி ராமலிங்கம் மத்தியானக்குள்ள தரேன்னு சொல்லிட்டாரு. சிங்கப்பட்டி ஜமீன் தேர்தலங்கிற வரையில நான் பார்த்துக்கேன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்த ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துட்றோம், நீங்க எதுக்கு வீடு அறையிறீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம்பா இந்த தேருக்கு கொஞ்சம் மராமத்து வேலையெல்லாம் பாக்கி இருக்கு. அதுக்கு மாவாளி மரம் கூட வந்துடுச்சு. சரி அதெல்லாம் நீ கிட்ட இருந்து பாத்துக்க. அப்புறம் தவசி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கப்பா. நிறைய பேசணும். வா. நல்ல செய்வதுக்கு முன்னாடி எங்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லாதீங்கன்னு கூட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நீங்க அவளை மதிக்கிறதுலன்னு வருத்தப்பட்டு இருக்கான். சரி அதை விடு. ஐயா, இந்த சங்கு திருவிழா நடக்கிறதுக்குள்ள எப்படியாவது அண்ணாமலைக்கு கல்யாணத்தை முடிச்சுன்னியா? முடிச்சிடலாம்பா. அதுக்காக ரோட்ல போறோம் பிடிச்சா கல்யாணம் வைக்க முடியும்? பொருத்தமான மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? இல்ல, நாடி ஜோசியம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து அண்ணாமலையை நினைச்சு கலங்காத நாளே இல்லையா? நான் படுற வேதனை எனக்கு தாயா தெரியும். ஏன்பா, நம்ம அண்ணாமலை எவனாவது ஒருத்த மேல ஆசைப்பட்டு நமக்கெல்லாம் சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவான்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? நம்ம புள்ள அப்படிலாம் செய்யாதியா. இருந்தாலும் இந்த சாதகம் அவளை அப்படி செய்ய வைக்கும். அப்படி ஏதாவது நடந்துருச்சு அப்புறம் நீ என்ன உயிரோடு பார்க்கவே முடியாது. அதனால தான் சொல்றேன், கல்யாணத்தை எப்படியாவது சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருயா. சங்கு திருவிழா முடியறதுக்குள்ள எப்படி இந்த கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி சாயங்காலம் கங்காணியார் வர சொல்லி அண்ணாமலை ஜாதகத்தை கொடுத்து உங்க திருப்திக்காக இன்னொரு பார்க்க சொல்றேன். அவர் நம்ம குடும்பத்து ஜாதகத்தை பார்க்க மாட்டாரு. நீங்க படுற அவசியம் பார்த்தா நிச்சயமா பார்ப்பாரு. இந்த விஷயத்தை எங்கிட்ட விட்டுருங்க. சரிவா? காபி சாப்பிட்றீங்களாச்சி? இந்த கங்காணி சூரணம் கொடுத்தால அதை தேரில் குழச்சி சாப்பிட்டே அந்த ஆக்கில் கண்ணு சொல்லண்டுக்கிட்டு வந்துருச்சு. அப்படியே மச்சில் போய் படுத்து வந்துருச்சு வந்தேன். ஆமா, காப்பி தண்ணி யாரு கொண்டுட்டு போறவா? கங்காணியர் வந்திருக்காருல்ல, அவருக்காகத்தான். கங்காணியர் கொடுத்த மருந்தை தானே சாப்பிட்டீங்க? என்ன குத்தலா கேட்கவா? இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் பதறி போய் ஓடி வருவாரு. அவர் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னும் ஒரு வார்த்தை உங்களை பத்தி என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட அவர் கேட்கல. ஏன் ஆச்சு? உங்களுக்கும் அவருக்கு ஏதாவது மனஸ்தாபமா?
இல்ல அவரை தான் நீங்க பார்க்க போனீங்களான்னு கேக்குறேன். என்னட்டி மிரட்டியா? நான் கங்காணியான பார்க்க போல. என் பேரே உலகநாதனத்தையும் பார்க்க போனேன். அவன் கொடுத்த மருந்தத்தையும் சாப்பிட்டேன். இல்ல அதுக்கு இப்ப என்னங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஆச்சி. விஷயம் கேட்ட எனக்கே மனசு சுருக்குங்குது. மாமா காதுல விழுந்து அவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. வீணா வம்ப விலைக்கு வாங்குறீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஆச்சி. என்னட்டி என்ன ஒரே ஐடியா பேசிட்டு போறவா? இத பாருட்டி, இனி எந்த கொம்பனை கண்டும் எனக்கு பயம் கிடையாது. சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க. ஆமா சொல்லிவிட்டேன். என்னமோ ஆளாளுக்கு மிரட்டிக்கிட்டு திரியுறீங்களே. நான் என் பேரன் உலகநாதனை பார்க்கத்தேன் போவேன். அந்த ஆக்களை காடு வாங்குது, வீடு போகுது. உங்க சொத்து சொகம் பகை எனக்கு எதுவும் வேணாம்ல. எனக்கு எதுவும் வேணாம். ஆமா சொல்லிவிட்டேன். கங்காணியா மாதிரி வயசானவங்கிட்ட எல்லாம் இனிமே நான் வைத்தியம் செஞ்சுக்கிட மாட்டேன். என் பேரை உலகநாதே இங்கிலீஷ் படிச்சு இங்கிலீஷ் டாக்டர், அவங்கிட்ட தான் வைத்தியம் செஞ்சுக்கிடுவேன். ஆமா, இதுக்கு மேலேயும் ஏதாவது விதண்டாவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, நேர என் பேரங்கிட்டயே போயிடுவேன். ஜாக்கிரதை. இந்த வீட்ல என்னால எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியுது. உங்களையும் இதோ இருக்காள இவளை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.